மனோகர வீரனின் பயணம். வெல்கம் டு மனோகர வீரன். வெல்கம் டு தமிழ் காவியம். அழகியே நடந்து வரேன்னு சொல்லிட்டா. ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சாங்க. இங்க ராணா சுகி கிட்ட பேசிட்டு இருக்க, பின்னாடி மேகா மட்டும் தான் நின்னுட்டு இருந்தா. அத பார்த்து காலாக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா யோகி இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அதாவது காலா சந்தோஷப்பட காரணம், இன்னும் வீரா அழகி ரெண்டு பேரும் வந்து சேரல. ராணா திரும்பி பார்த்து கண்டிப்பா அவங்கள பத்தி கேட்பாரு, அதனால பிரச்சனை வரும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு கற்பனை கோட்டை கட்டுனா. இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த பேட்டில் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு ராணா கேட்க, சுகி அது சம்பந்தமா எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு. அதுல வீராக்கு 200 பாயிண்ட்ஸ், யோகி 190 பாயிண்ட்ஸ், மேகா அழகி 180 பாயிண்ட்ஸ், காலா 170 பாயிண்ட்ஸ்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் படிச்சு பார்த்த ராணா வீரா பாயிண்ட்ஸுக்கு மட்டும் டீடைல்ஸ் கேட்டாரு. உடனே சுகி அவன் ஒத்த கண்ணனை அடிச்சதையும் குகைக்குள்ள பன்னிங்களை அடிச்சதை பத்தியும் பெருமையா சொன்னாரு. ராணா பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவர் முகத்துல இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததா எல்லாரும் வாங்கின பாயிண்ட்ஸையும் நோட்டீஸ் போர்டுல போட ஏற்பாடு நடந்துச்சு. ராணா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்க கூட பேசிட்டு இருந்த கேப்ல இங்க மேகா, காலா, யோகி மூணு பேரும் ஒன்னு கூட்டிட்டாங்க. அது எப்படி அவனுக்கு மட்டும் இவ்ளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னு மேகா கேட்க, அதான் சுகி மாஸ்டர் வீரா வீரான்னு அவன் பேரை ஜபிச்சுட்டே இருக்காரு, அது ஒண்ணு போதாதா அப்படின்னு காலாக்கும் அவ்வளவு கோவம் அந்த விஷயத்துல. ரெண்டு பேரும் உளராம இருக்கீங்களா? உங்களுக்கு சுகி மாஸ்டர் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டான் யோகி. உன்னை விட எனக்கு அவரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் யோகி, அதனாலதான் வீரா பின்னாடி அவர் எப்படி போனாருன்னு தெரியாம குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா மேகா. வீராக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்ததை மட்டும் வாய் கிழிய பேசுறீங்களே, அவன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினதை நீங்களும் தானே பாத்தீங்க அப்படின்னு கேட்டான் யோகி. இவ என்ன லூசு மாதிரி பேசுறான் அப்படின்னு காலா மனசுல நினைச்சாலும் அதை வெளியே சொல்ல முடியாதே, அமைதியா இருந்துட்டான். ஆனா மேகா சும்மா இருக்கல, யோகிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டா. நான் உனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன் யோகி, வீரா வர்ற வரைக்கும் நம்ம இங்க எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னா. எப்படி இருக்கோம் நீயே சொல்லு அப்படின்னு கை கட்டி அவளை பார்த்தான் யோகி. அன்னைக்கு அழகிக்காக உன் கூட யோசிக்காம ஃபைட் பண்ண வந்தான். இது வரைக்கும் யாராவது நீ கொடுத்த பனிஷ்மெண்ட்டை எதிர்த்து பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா மேகா. யோகி கிட்ட பதில் இல்ல. ராணா மாஸ்டர் பின்னாடி இப்போ வீரான்னு ஒரே ஒரு பையன், அதுவும் 3rd ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இருக்கான். என்னதான் மாஸ்டருக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் ஏன் உன்னை விட்டு அவனை செலக்ட் பண்ணணும் யோசிச்சியா அப்படின்னு யோகி கண்டுக்காத எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா மேகா. மேகா சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கிறதுனால யோகியால எதுவும் எதிர்த்து சொல்ல முடியல, அமைதியா இருந்தான். எனக்கு இப்போ வரைக்கும் நீதான் இன்ஸ்பிரேஷன் யோகி, அதே மாதிரி தான் நம்ம அகாடமியில இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்களுக்கும். ஆனா இன்னைக்கு காலையில உள்ள வரும்போது எல்லா குட்டீஸும் வீரா வீரான்னு குதிச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு காலா அவன் பங்குக்கு ஏத்தி விட்டான். யோகியோட உண்மையான கேரக்டர் நல்ல குணம்தான். வீரா பாயிண்ட்ஸ் அதிகமா எடுத்ததை நினைச்சு அவனுக்கு வருத்தம் இல்ல. அதே மாதிரி மேகா சொன்னதையும் அவனால ஈஸியா எடுத்துக்க முடியல. அவன் சொல்றது கரெக்டா தானே இருக்கு. மனசாட்சி கூட அவனை கேள்வி கேட்டது. இந்த குழப்பமான மனநிலையில அவனால எந்த முடிவுக்கும் வர முடியல. மேகா, எனக்கும் யோசிக்க டைம் வேணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு காலா அவன் கிட்ட பேசணும்னு சொன்னதை கூட மதிக்காம கிளம்பிட்டான். என்ன மேகா, இவனால நமக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு பார்த்தா வீராவை இவனே தலையில தூக்கி வச்சு ஆடுறானே அப்படின்னு காலா கடுப்பா கேட்டா. விடு, இப்பதானே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான், கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு ராணா மாஸ்டரை பார்க்க வந்தாங்க. இங்க வீராக்கும் அழகிக்கும் ரொம்ப களைப்பா இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு ஃபாஸ்டா அகாடமிக்கு கிளம்ப ரெடி ஆனாங்க. அழகி ரூம் கதவை தட்டி உள்ள வந்த வீரா, குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்டான். இது வரைக்கும் வீரா இந்த மாதிரி பேசினது இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் முத்தம் கொடுத்ததுல இருந்து அழகிக்கு அவனை பார்க்கவே கூச்சமா இருந்துச்சு. வீரா கதெல்லாம் எதுவுமே இல்ல, அவன் எப்போதும் போல சகஜமா தான் இருந்தான். அவன் கேள்வி கேட்டு அழகி பதில் சொல்லாம இருந்ததை பெருசா எடுத்துக்காம உள்ள இருந்த பாத் டப்ல பாடி ஸ்ட்ரென்தனிங் பவுடரை கலக்கினான். திரும்பவும் வெளியே வந்து அவளை அப்படியே தூக்க அழகி பதறிட்டா. வீரா, நீ ரொம்ப ஓவரா பண்ற, இனிமே என்ன தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ஜம்ப் பண்ணிட்டா. வீரா எதையும் கண்டுக்காம திரும்பவும் அவளை தூக்கி உள்ள கொண்டு போய் விட்டுட்டு
அவன் ரூமுக்கு வந்துட்டான். அங்க பாத் டப்ல பவுடர் கலக்கி இருக்கிறத பார்த்துட்டு தான் அழகிக்கு புரிஞ்சுது உடம்பு வலி போறதுக்காக வீரா அவசரமா வந்து இதெல்லாம் பண்ணி இருக்கான்னு. அவன் காட்டுற அக்கறைய நினைச்சு சிரிச்சுக்கிட்டே மசாஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சா அழகி. திரும்பவும் கதவு தட்டுற சத்தம் கேட்டு வீரா தான் வந்திருக்கான்னு ஆசையா ஓடி வந்த அழகி அங்க இருந்த யோகிய பார்த்து ஷாக் ஆயிட்டா. ராணா மாஸ்டர் உன்னையும் வீராவையும் வர சொன்னாரு அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க மேகா மட்டும்தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தா. அத கவனிச்ச ராணா, வீரா அழகி உங்க கூட வரலையா அப்படின்னு கேட்டாரு. மேகா பதில் சொல்லாம தலை குனிஞ்சு நிக்க, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாரு. ஆமா மாஸ்டர், 2 பேரும் எங்க கூட வர முடியாதுன்னு சண்டை போட்டாங்க. எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம், ஆனா கேக்கல அப்படின்னு மேலோட்டமா பத்த வச்சா மேகா. ராணா அழகி வீராவை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் கண்ணுக்கு அவங்க மேல எந்த தப்பும் தெரியல. ஆனா மேகா பொய் சொல்ல மாட்டாளேன்னு யோசிச்சாரு. அவங்க கிட்டயே என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலான்னு தான் யோகியை விட்டு கூட்டிட்டு வர சொன்னது. இங்க அழகி பதட்டமா இருக்க வீரா சாதாரணமா தான் இருந்தான். பட்டு வீரா கிட்ட, ஆமா 2 பேரும் சாப்பிடாம போறீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மெனு தான் போட்டிருக்காங்க, வேணும்னா கொஞ்சம் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு நேரங்காலம் தெரியாம கேட்டுச்சு. எனக்கும் பசிக்குது பட்டு, ஆனா அழகிய பாரு, விட்டா இங்க இருந்து பறந்து போய் ராணா மாஸ்டர் முன்னாடி நிப்பா போல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடக்கிறா அப்படின்னு சொன்னா வீரா. அதுக்குள்ள 2 பேரும் அகாடமி உள்ள வந்துட்டாங்க. அங்க 9th ஸ்டேஜ் பசங்களுக்கு ட்ரைனிங் நடந்துட்டு இருக்க ராணா அத பாத்துட்டு இருந்தாரு. அழகி வீரா 2 பேரும் குனிஞ்சு மரியாதை கொடுத்துட்டு அவரையே பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பாக்குறத விட்டுட்டு போய் பேட்டில் பாயிண்ட்ஸ் போர்டுல என்ன எழுதிருக்குன்னு கவனிங்க அப்படின்னு அவங்கள பார்க்காம சொன்னாரு ராணா. ராணா வந்ததும் ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கேள்வி கேட்டு திட்டுவாருன்னு எதிர்பார்த்த 2 பேருக்கும் பேட்டில் பாயிண்ட்ஸ் பத்தி சொன்ன உடனே இன்னும் கலவரம் ஆச்சு. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கிளம்பிட்டாங்க. இங்க மேகாக்கு அதை விட எரிச்சலா இருந்துச்சு. என்ன இந்த மாஸ்டர் இவ்ளோ சொல்லியும் ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு அப்படின்னு மனசுக்குள்ள மாஸ்டரையே திட்டினா. இங்க வீரா அழகி அவங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. வீரா, நீ யோகியை விட ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா அப்படின்னு சொன்னா அழகி. எனக்கும் தான் அப்படின்னு சொன்ன வீராவை பின்னால ஒரு மாஸ்டர் கூப்பிட்டாரு. அழகிய போக சொல்லிட்டு வீரா மட்டும் அவர் பக்கத்துல வந்தான். வீரா, உனக்கு கிடைச்ச பேட்டில் பாயிண்ட்ஸ்ல நீ தேவையானதை ட்ரெஷரி ஹால்ல இருந்து எடுத்துக்கலாம். இதுலயும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற வெப்பன்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. வீரா சந்தோஷமா தலையாட்டி அந்த லிஸ்டோட ட்ரெஷரி ஹால் வந்தான். அங்க ஏற்கனவே மேகா, காலா, யோகி 3 பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீராக்கு அவங்க 3 பேர் மேலையும் பெருசா எந்தவித வெறுப்பும் இல்ல. அதனால சாதாரணமா சிரிச்சு வச்சான். ஆனா அவங்க யாருமே இவனை கண்டுக்கல, வேற கடைக்கு கிளம்பிட்டாங்க. வீராவும் அதை நினைச்சு பெருசா ஃபீல் பண்ணாம நன்சக், கிளவுஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். வீரா காட்டுல நடத்தின சாகசம் ட்ரெஷரி ஹால் வரைக்கும் பரவி இருந்துச்சு. எல்லாரும் அவனை ரொம்ப மதிச்சு பேசினாங்க, பழகுனாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து மேகா யோகிக்கு ஏத்தி விட்டுட்டு இருந்தா. நான் சொல்லும் போது கோச்சிட்டு போனியே, இப்ப நீயே பாரு, அப்பதான் உனக்கு வீராவோட வளர்ச்சி புரியும் அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் வீரா மேல இருந்த நல்ல மதிப்பும் யோகிக்கு இப்ப சுத்தமா போயிடுச்சு. இங்க ஒரு மாஸ்டர், என்ன வீரா புது வெப்பன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அத பார்க்காம கிளவுஸ் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். இல்ல மாஸ்டர், இப்ப வரைக்கும் அப்பா வாங்கி கொடுத்ததான் வச்சிட்டு இருந்தேன், அதான் எனக்கும் ராசியம் கூட, ஆனா அது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னா வீரா. உடனே அந்த மாஸ்டர் பக்கத்துல இருக்கிற கடையில 9th ஸ்டேஜ் பசங்க போடுற கிளவுஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அது ஒரு ஸ்டாக் தான் இருந்துச்சு, அதையும் யோகி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிருக்கான்னு அவர் சொன்னாரு. அட என்ன நீங்க, பேட்டில் பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்க வீராக்கு தான் நம்ம பிரையாரிட்டி கொடுக்கணும், அதான் ரூல்ஸ். யோகிக்கு அடுத்த வாரம் பாத்துக்கலாம், இப்போ வீராக்கு அதை கொடுங்க அப்படின்னு கடைக்காரர்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு மாஸ்டர். வீராக்கு சங்கட்டமா இருந்துச்சு. பரவாயில்ல, நான் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அவர் காதுல வாங்கிக்காம அவன் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. வீரா, நீ வேற ஏதாவது பாக்குறியா அப்படின்னு கடைக்காரர் கேட்க எதுவும் வேண்டான்னு கிளம்பிட்டான். என்ன வீரா, வேற எதுவும் பார்க்கலையா அப்படின்னு பட்டுவும் அதே மாதிரி கேட்டுச்சு. இல்ல பட்டு, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நான் பேட்டில் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே இங்க வந்துட்டேன், இன்னும் ராணா மாஸ்டர் கிட்ட பேசவே இல்ல,
அழகி மட்டும் தனியா சமாளிச்சுட்டு இருப்பா, நான் அங்க போய் பார்த்து திரும்பவும் வரேன் அப்படின்னு சொன்னான். நீங்க 2 பேரும் இன்னும் சாப்பிடல வீரா, நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அவளுக்கும் கையில வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. நீ எதுக்கு காலையில இருந்து எங்களை சாப்பிடலன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வீரா சிரிச்சுக்கிட்டே கேட்டான். அப்பதான் அடுத்த ஃபைட்டுக்கு லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிச்சு. ஆனா வெளிய நீ சாப்பிடு சாப்பிடாம போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. என்னதான் வீரா பட்டு கூட செல்லமா சண்டை போட்டாலும் அது வார்த்தையை என்னைக்குமே மீறினதில்ல. அடுத்த 10வது நிமிஷம் சாப்பிடுற இடத்துல இருந்தா. அங்க 3rd 4th ஸ்டேஜ் பசங்க எல்லாரும் அவனை பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன் வீரா, அந்த பண்ணிங்களை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். ரொம்ப பயமா இருந்துச்சுடா, அதோட முகம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு கைய ஆட்டி ஆட்டி அவங்களுக்கு சுவாரஸ்யமா நடந்ததை சொல்லிட்டு இருந்தான் வீரா. அம்பு ஏனியா, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, எங்க எல்லாருக்கும் அதை நீ செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னா. கண்டிப்பா நான் ராணா மாஸ்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு வீரா ஒத்துக்கிட்டான். பேச்சு சுவாரஸ்யத்துல சாப்பாட்டை மறந்த வீரா முன்னாடி அந்த காது கேட்காதுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்த மாஸ்டர் ஒரு தட்டு சாப்பாடு நீட்டினாரு. இப்ப எல்லாம் பசங்க அவர் இருக்கும்போது அடக்கி வாசிக்கிறாங்க. எங்க எக்கு தப்பா பேசி அது ராணா மாஸ்டர் காதுல விழுந்துருமோன்னு பயம்தான். வீரா உடனே அவர்கிட்ட இருந்து வாங்கி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். பசங்க எல்லாம் பேசிட்டு கிளம்பின உடனே வீரா முன்னாடி மேகா, காலா, யோகி வந்து உட்கார்ந்தாங்க. வீரா அவங்கள பார்த்து சிரிக்க, பதிலுக்கு ட்ரெஷரி ஹால்ல என்ன வாங்கின அப்படின்னு காலா கேட்டான். வீராக்கு புரிஞ்சது, யோகி பார்த்து வச்சிருந்த கிளவுஸ்க்காக தான் இங்க சண்டை போட வந்திருக்காங்கன்னு. எதுவும் பதில் சொல்லாம பக்கத்துல இருந்த கிளவுஸை எடுத்து யோகி கிட்ட தள்ளி வச்சான். என்னடா பிச்சை போடுறியா அப்படின்னு மேகா கேட்க, இந்த டா போட்டு பேசுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம், அப்புறம் நான் இன்னும் அசிங்கமா பேசுவேன் அப்படின்னு தைரியமா சொன்னான் வீரா. பாத்தியா யோகி, இவன் நல்லவன்னு தலையில தூக்கி வச்சு ஆடினியே, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவன் சுயரூபம் தெரியுது அப்படின்னு மேகா பல்ல கடிச்சா. உனக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியல, அத சொல்லி கொடுத்தா தப்பா அப்படின்னு வீரா கேட்டான். நீ யாரு அவளுக்கு சொல்லி கொடுக்க அப்படின்னு காலா டேபிள தட்ட தண்ணி வச்சிருந்த டம்ளர் லைட்டா ஆடிச்சு. வேண்டாம் காலா, ஏற்கனவே என்கிட்ட நீ தட்டு ஃபைட்ல தோத்து போயிருக்க, உன்கிட்டயும் மேகா கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல, நான் எதுவா இருந்தாலும் யோகி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு வீரா சொன்னான். உடனே காலாக்கு அன்னைக்கு நடந்த ஃபைட் ஞாபகம் வந்துச்சு. திரும்பவும் வீரா தண்ணி டம்ளர் வச்சு புதுசா ஏதாவது ஃபைட் போட சொல்லிடுவான்னு பயந்து அதுக்கப்புறம் வாய் திறக்கவே இல்ல. அதுக்குள்ள மேகா, என்ன யோகி, உனக்காக நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீ வந்ததுல இருந்து வாயை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா. அதுக்கு வீரா, நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சிரிச்சா. இது இன்னும் மேகாக்கு எரிச்சலை கொடுத்துச்சு. திரும்பி யோகி ஏதாவது பேசுவான்னு எதிர்பார்த்த அவனை பார்க்க யோகியோ தண்ணி டம்ளரை திருப்பிக்கிட்டு ஆழ்ந்த யோசனையில இருந்தான். மேகாக்கு ஏண்டா இவனுக்காக பேச வந்தோன்னு இருந்துச்சு. அடுத்த செகண்ட் எழுந்து போயிட்டா. காலாவும் அவளோட வாழை பிடிச்சுக்கிட்டே கிளம்பிட்டான். இப்போ வீரா யோகி மட்டும்தான் இருந்தாங்க. யோகி பேசுவான் பேசுவான்னு எதிர்பார்த்த வீராக்கு நேரம் மட்டும்தான் கடந்து போச்சு. ஆனா யோகி வாயை திறக்கவே இல்லை. அழகிக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும்னு வீரா எழுந்த சமயம், எப்ப நமக்குள்ள ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு யோகி வாயை திறந்தான். வீராக்கு பெருசா அதிர்ச்சி எல்லாம் எதுவும் இல்ல. சொல்ல போனா யோகி கூட சண்டை போட அவனுக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. அதுக்கு காரணம் காட்டுல ராணா கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் அவன் வித்தியாசமா பதில் சொன்னதுதான். இவன் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு கூட வீராக்கு ஆசையா இருந்துச்சு. எப்ப வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு வீரா பதில் கொடுக்க யோகிக்கு தான் வாய் அடைச்சு போச்சு. சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு யோகி ஒரு பக்கம் கிளம்ப, வீராவும் அழகிய பார்க்க கிளம்பிட்டான். இங்க ராணா மேகா சொன்னதை வச்சு அழகி கிட்ட பேச ஆரம்பிக்க சுகி மட்டும்தான் கவலையா இருந்தாரு. எபிசோட் 57. ராணா வெப்பன்ஸ் தயாரிக்கிற இடத்துல சுகி கூட பேசிட்டு இருந்தாரு. அன்னைக்கு காட்டுல பசங்களுக்கு என்னென்ன வெப்பன்ஸ் கொடுத்து அனுப்பியிருந்தீங்க? கையில வில்லம்பு தவிர நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு கோவமா கேட்டார். அதுக்கு சுகி, பண்ணிங்களை அம்பு வச்சுதான் அடிக்க முடியும்,
அதனால மூலிகை இலையும் வில்லம்பு மட்டும் எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு பதில் சொன்னாரு. இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல சுகி. அன்னைக்கு அந்த பறவை கூட சண்டை போடும்போது அழகி வில்லம்பு வச்சு ட்ரை பண்ணிருக்கா. ஆனா எதுவுமே நமக்கு சாதகமா அமையல. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல என்ன பண்ணணும், அத முன்னாடியே யோசிக்க இனிமே வெப்பன்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு ராணா. உடனே சுகிக்கு அன்னைக்கு ராணா அந்த பறவைய கத்தி வச்சு 2ஆ வெட்டி போட்டது ஞாபகம் வந்துச்சு. மாஸ்டர், பசங்களுக்கு ஸ்வாட் ஃபைட் பழக கத்து கொடுக்கலாமா அப்படின்னு தயங்கி கேட்டாரு. நாளையில இருந்து நானே அவங்களுக்கு சொல்லித்தரேன், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ராணா உடனே பர்மிஷன் கொடுக்க சுகிக்கு அடுத்த கவலை வந்துச்சு. மாஸ்டர், எந்த ஸ்டேஜ் பசங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு வருத்தமா கேட்டார். நீங்க யாரு நினைச்சு என்கிட்ட பேச வரீங்கன்னு எனக்கு தெரியும் சுகி. வீரா, அழகி, மேகா 3 பேருக்கும் தனி கிளாஸ் நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. சுகிக்கு உண்மையாவே ராணாவை நினைச்சு பெருமையா இருந்துச்சு. சாதாரணமா ஸ்வாட் ஃபைட் பேசிக்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஸ்டேஜ் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. 5th ஸ்டேஜ்ல இருந்து தான் முக்கியமான டெக்னிக் சொல்லி கொடுக்கிறது வழக்கம். அதான் வீரா கத்துக்காம போயிடுவானோன்னு சுகிக்கு வருத்தமா இருந்துச்சு. இப்ப ராணா வாயிலேயே ஸ்பெஷல் கிளாஸ் அவனுக்கு நடக்கும்னு சொன்னதுல சுகி மனசு நிறைவா இருந்துச்சு. மாஸ்டர், அழகியும் வீராவும் லேட்டா வந்தத நீங்க ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு கேட்டாரு. அழகிக்கு அடிபட்டு இருந்ததை நானும் கவனிச்சேன் சுகி. அதுக்கு மேல என்ன நடந்திருக்கும்னு நமக்கு தெரியாதா? பசங்களுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வர்றது சகஜம்தான். அதான் மேகா சொன்னதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு ராணா சொல்ல சுகி சரின்னு தலையாட்டினாரு. அடுத்ததா 2 பேரும் மூலிகை மருந்து தயாரிக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அப்போ ராணாக்கு வீரா காட்டுல கேள்வி கேட்கும் போது முதல்ல திரு திருன்னு முழிச்சது, அப்புறம் கரெக்டா பதில் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஏன் சுகி, மூலிகை மருந்த அன்னைக்கு வீரா அதிகமா எடுத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்டாரு. சுகியும் அவருக்கு தெரிஞ்சதை சொல்ல ராணாக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? இந்த இலைக்கு அவ்வளவு பவர் எல்லாம் கண்டிப்பா கிடையாது. அதனால எல்லாம் வீராவுக்கு காதுல ரத்தம் வந்திருக்காது. அங்க வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு ராணா. சுகிய பொறுத்த வரைக்கும் அதிகமான மூலிகை தான் மயக்கத்துக்கு காரணம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. என்ன மாஸ்டர் புதுசா சொல்றீங்க? அப்ப வேற ஏதாவது விஷம் உடம்புக்குள்ள போயிருக்குமா அப்படின்னு பயந்தாரு சுகி. ஆமா சுகி, வீரா உடம்புக்குள்ள விஷம் தான் போயிருக்கு. அது அந்த பண்டிங்களோட உடம்புல இருந்து வெளியேறின கெட்ட சுவாசம். ஆனா வேற யாரையும் பாதிக்க கூடாதுன்னு வீரா அத உள்வாங்கிக்கிட்டா. அதனாலதான் அவன் காதுல இருந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னு ராணா புரிய வச்சாரு. ராணா மனசுல வீராக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைச்சது தப்பு இல்லைன்னு அவன் நிஜமாவே வீரன் தான்னு புரிஞ்சுது. அந்த வீரன் சாதாரணமா இல்லாம மாவீரனா மாற போறான்னு ராணாக்கு அப்ப தெரிஞ்சிருக்கல. இங்க அழகி வீரா வர்றதுக்குள்ள அவளே போய் சாப்பிட்டு தூங்கிட்டா. அவன் எடுத்துட்டு வந்த பார்சல் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு வெளியே யாராவது பசங்க இன்னும் சாப்பிடலன்னா குடுக்கலான்னு வந்தவன் காதுல பின்னாடி பசங்க கராத்தே பழகிறது காதுல விழுந்துச்சு. வீராவும் அங்க என்ன நடக்குதுன்னு ஆர்வமா பார்க்க வந்தான். மொத்தம் 10 பசங்க இருந்தாங்க. 2 பேர் ஜோடியா நின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கழுத்திலேயே குத்திக்கிட்டாங்க. வேற எந்த பொசிஷனோ இல்ல ஸ்டாண்டோ எடுக்கவே இல்ல. உடனே பட்டு, என்ன வீரா யோசிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. இல்ல பட்டு, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. வெறும் கழுத்தை மட்டும்தான் இவங்க டார்கெட்டா இருக்கு, கால் கூட யாரும் யூஸ் பண்ணல, கவனிச்சியா அப்படின்னு கேட்டான் வீரா. இதுக்கு பேரு டொர்னடோ ஸ்டான்ஸ் அப்படின்னு பட்டு சொல்ல வீரா அத ஆச்சரியமா பார்த்தான். என்ன பட்டு கலக்குற, உனக்கு எப்படி இந்த பேர்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டான். உன் கூட சேர்ந்தா சினிமா கதையா பேச முடியும், இதத்தான் பேச முடியும் அப்படின்னு சலிப்பா சொல்லுச்சு. சரி சரி, ரொம்ப சலிச்சுக்காத, இத பத்தி டீடைல்ஸ் கொடு அப்படின்னு கேட்டான் வீரா. அதுக்கு தான் நம்ம தலைவர் இருக்காரே அப்படின்னு வீரா நெத்திய காட்டி பட்டு சொல்ல அடுத்த நிமிஷம் நெற்றிக்கண் வீராக்கு டொர்னடோ ஸ்டான்ஸ் பத்தி அத்தனையும் சொல்லி கொடுத்துச்சு. அதாவது அது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். நம்ம ஆப்போனன்ட் உடம்புல ஒரே ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அடின்னு அடிச்சு அவங்கள கீழே தள்ளணும். இதுதான் பேசிக். இதுக்கப்புறம் ஹையர் லெவல் இன்னும் நிறைய இருக்குன்னு வீரா தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாளே பட்டு கூட கிளம்பி அகாடமி கிரவுண்டுக்கு முதல் நாளா வந்துட்டான். ஆனா யார் கூட பிராக்டிஸ் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. இத புரிஞ்சுக்கிட்ட பட்டு, வீரா நீ டைம் வேஸ்ட் பண்ணாம அதுல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு தனியா பழகிப்பாரு. அப்புறமா யாராவது இழிச்ச வாய் கிடைச்சா
நம்ம அடி பின்னலாம் அப்படின்னு சொல்லுச்சு. வீராவும் சிரிச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு விடாம அதை பிராக்டிஸ் பண்ணா. இது நடுவுல மெடிசின் பெவிலியன்ல வாங்கின பவுடர், மசில் ஸ்ட்ராங் பண்ற மருந்து எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப நல்லா ஏத்தி வச்சிருந்தா. யாருமே பழைய வீரான்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. அகாடமி கிரவுண்ட்ல சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்த வீராவ இதோட 10வது தடவையா யாருக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. அப்போ அந்த பக்கமா போன பையனை வீரா ஓடி போய் பிடிச்சுக்கிட்டா. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு பட்டு அவன் பின்னாடியே போச்சு. அந்த பையன் 5th ஸ்டேஜ்னு அவன் கையில இருந்த வெப்பன்ஸை வச்சு வீரா தெரிஞ்சுக்கிட்டான். என் கூட டொர்னடோ ஸ்டான்ஸ் பழக வரியா அப்படின்னு வீரா கேட்க அந்த பையனுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. திடீர்னு சும்மா போனவனை கூப்பிட்டு இவ்ளோ பெரிய டெக்னிக்க கேட்டதும் அந்த பையன் பயந்துட்டான். ஆனா வீரா பத்தி அவனும் நிறைய நல்ல விஷயம் கேள்விப்பட்டிருக்கான். அதனால மரியாதையா பதில் சொன்னான். நான் இப்பதான் 5th ஸ்டேஜ், நீங்க சொல்ற டெக்னிக் 9th ஸ்டேஜ் பசங்க பண்றது தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு பணிவா சொன்னான். ஏய், நீ எனக்கு சொல்லி தர வேணாம், நான் ஏற்கனவே கத்துக்கிட்டேன். கூட பிராக்டிஸ் பண்றதுக்கு யாராச்சும் வேணும், அதுதான் உன்னை கூப்பிடுறேன், வரியா அப்படின்னு வீரா புரிய வச்சா. இத கேட்டுட்டு இன்னும் அந்த பையனுக்கு தலை சுத்தல் ஜாஸ்தியாச்சு. நீங்க 3rd ஸ்டேஜ்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த பையன் வீராவை மடக்குனான். நான் ராணா மாஸ்டர் கூட இருக்கிறத நீயும் பார்த்திருப்ப, எங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு, அதான் பிராக்டிஸ் பண்றதுக்கு உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சரளமா போய் சொன்னான் வீரா. ராணா மாஸ்டர் பேரை இழுத்த உடனே அந்த பையனால மறுப்பு சொல்ல முடியல. உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு வீரா கூட பிராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணான். ஆரம்பத்துல 2 பேருக்குமே நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனா வீரா முதல்ல சமாளிச்சு அந்த பையனையும் அவனுக்கு ஏத்த மாதிரி பண்ண வச்சான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணி முடிச்ச உடனே வீராக்கு திருப்தியா இருந்துச்சு. டேய், நாளைக்கு வரியா அப்படின்னு ஆசையா கேட்டான். இருக்கிற ஒரே ஒரு நாள் லீவை நான் மிஸ் பண்ண விரும்பல, வேணும்னா நாளை மறுநாள் வரேன் அப்படின்னு சொன்னான் அவன். லீவா, எதுக்கு அப்படின்னு வீராக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் தெரியாதா, யோகி 9th ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ராணா மாஸ்டர் நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதனால காலையில கூட எந்த பிராக்டிஸும் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் லீவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான். ஏன் வீரா, அழகி கூட லீவ் பத்தி உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. எங்க, ஒரு வாரமா அவ கூட என்னால சரியா பேசவே முடியல. இந்த டொர்னடோ ஸ்டான்ஸ் கத்துக்கிறதுக்காக ராணா மாஸ்டர் கிளம்புன அடுத்த செகண்ட் கிரவுண்டுக்கு வந்துருவேன். நைட்டு போறதுக்குள்ள அவ தூங்கிடுவா. இதேதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வீரா சொன்னான். உன்னை எங்க எல்லாம் தேடுறது வீரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டே அழகி வீரா பக்கம் வந்தா. சும்மா பிராக்டிஸ் பண்ண வந்தேன். ஆமா, நீ எதுக்கு என்ன தேடின அப்படின்னு கேட்டான் வீரா. இந்தா பிடி, ஒரு இன்விடேஷனை நீட்டி நாளைக்கு யோகி பார்ட்டிக்கு உன்னை இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அழகி. வீரா அதை வாங்காம நான் போல அப்படின்னு சொல்லி திரும்பவும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். வீரா, நீ எதுக்கு போக மாட்டேன்னு சொல்றன்னு எனக்கு புரியுது, ஆனா நீ அவாய்ட் பண்ண முடியாதுன்னு பேசி பேசியே அவனை சம்மதிக்க வச்சா அழகி. அடுத்த நாள் அந்த பார்ட்டிக்கு வீராவும் அழகியும் கையில இன்விடேஷனோட கிளம்புனாங்க. உள்ள வந்தவங்கள மேகா, காலா 2 பேரும் மறிச்சு நின்னு ஓசி சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னா வெக்கமே இல்லாம வந்துருவியா அப்படின்னு வீராவை பார்த்து கேட்டா மேகா. அதே ஓசி சாப்பாட்டுக்கு தானே நீயும் இவனு இங்க சுத்திட்டு இருக்கீங்க, என்ன மட்டும் ஏன் தடுக்கிற அப்படின்னு வீரா பதிலடி கொடுத்தான். உடனே காலா, டேய் நாங்க யார் தெரியுமா அப்படின்னு எகிரிட்டு வர, ஏன் உனக்கு மறந்து போச்சா, போய் அந்த ஓரமா நின்னு யோசிச்சு வா, எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு அழகி முன்னாடி நடந்தா. அவ கைப்பிடிச்சு நிறுத்தின மேகா, நீ மட்டும்தான் அலோட், வீரா வரக்கூடாது அப்படின்னு சொன்னா. ஐயோ, திரும்பவும் அதே பல்லவியா, அவன் 3rd ஸ்டேஜ் அது இதுன்னு. வீரா தான் பேட்டில் பாயிண்ட்ஸ்ல டாப்ல வந்திருக்கான், அவன் எங்க வேணும்னாலும் வரதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு மேகா கையை தட்டி விட்டு சொன்னா அழகி. அதுக்குள்ள ஒரு மாஸ்டர், இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. அழகி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டா. வீரா இன்விடேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் அவன் உள்ள போகலாம், அதுக்கு யாரு பர்மிஷனும் கொடுக்க வேண்டான்னு சொன்னாரு. அதுக்கு மேகா, மாஸ்டர் அவன் 3rd ஸ்டேஜ்ல தான் இருக்கான், எல்லாரையும் செக் பண்ணி உள்ள விடணும்னு சொல்லி இருக்காங்க, அதான் நாங்க பண்றோம் அப்படின்னு அடக்கமா பேசினா. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு மாஸ்டருக்கு கோவம் வந்துருச்சு. அதே சமயம் ராணா சுகி கூட பேசிக்கிட்டே அப்பதான் பார்ட்டி ஹால் உள்ள வந்தார். அங்க மாஸ்டர் சத்தமா பேசினது காதுல விழுந்த உடனே பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்ட ராணா, வீரா
அழகி, மேகா என் பின்னாடி வாங்க. காலா, நீ இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க அப்படின்னு ஒரே நிமிஷத்துல எல்லார் வாயும் அடைச்சிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேகா வாய் ஜிப்பு போட்ட மாதிரி மூடிக்குச்சு. ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சு யோகிய பாராட்டி பேசினாரு ராணா. யோகிய எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ரொம்ப திறமையான பையன். எல்லா டெக்னிக்ஸையும் சொல்லி கொடுத்த அடுத்த நாளே என்கிட்ட வந்து செஞ்சு காமிப்பா. ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டா கூட அத 100 தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு சரியா வர்ற வரைக்கும் தூங்க மாட்டான். என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல ரொம்ப பிடிச்ச பையன் யோகிதா அப்படின்னு ராணா அவரை கட்டிக்கிட்டாரு. எல்லாரும் கை தட்டி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. வீராக்கும் ராணா இதே மாதிரி அவனையும் பெருமையா பேசணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கு பட்டு, ஏன் கவலைப்படுற, உன்னோட ஆசை சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. யோகிக்கு ரொம்ப நாளா ராணா இடுப்புல சொருகி இருக்கிற கத்தி மேல ஒரு கண் இருந்துச்சு. மத்தியானம் கூட ஒரு மாஸ்டர், யோகி எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தா ராணா மாஸ்டரே அவனுக்கு பார்ட்டி வைப்பாரு, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கிஃப்டா அவர்கிட்ட இருக்கிற கத்தியை தான் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டதை இப்பதான் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டான். யோகி பார்த்த தருணமும் வந்துச்சு. என்கிட்ட இருக்கிற பெஸ்டான ஒரு பொருளை யோகிக்கு இன்னைக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு ராணா சொல்ல எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் ராணா, யோகி கண்ணை மூடி கையை நீட்டு அப்படின்னு சொல்ல அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. கத்தி தான் கொடுக்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் தலையில மண்ணள்ளி போடுற மாதிரி ஏதோ சாஃப்ட் பொருள் யோகி கைக்கு கிடைச்சிச்சு. சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தவனுக்கு கோவம், ஆத்திரம், ஏமாற்றம் 3 ஒரே சமயத்துல வந்துச்சு. அதுக்கு காரணம் மூலிகை இலை தான் ராணா அவனுக்கு கிஃப்டா கொடுத்திருந்தாரு. யோகி கண்கலங்க, மாஸ்டர் இது என்ன அப்படின்னு கேட்டான். அவன் வருத்தத்துல அழுதுட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்காத ராணா யோகி ஆனந்த கண்ணீர் விடுறான்னு நினைச்சு, நீ இன்னும் மேல மேல ஒசந்து இருப்ப அப்படின்னு வாழ்த்தினாரு. யோகியால இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல. கையில இருந்த இலைய சாரா பிழிஞ்சிட்டான். கூட்டத்துல இருந்த ஒருத்தர், மாஸ்டர் நாங்க எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற கத்தி தான் அவனுக்கு கிஃப்ட்னு நினைச்சோம், ஆனா நீங்க இலைய கொடுத்து அசத்திட்டீங்க அப்படின்னு சிரிச்சாரு. இந்த கத்தி வச்சுக்கிற அளவுக்கு யோகி இன்னும் வளரணும். நான் எதிர்பார்த்த பொட்டன்ஷியல் அவன் கிட்ட இருந்தாலும் பெரிய ஆபத்து வரும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு அவகிட்ட. அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ஒரு நாள் இதை நான் அவனுக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படி பார்த்தா இந்த கத்தி வீரா கையில தான் போய் சேரணும் அப்படின்னு ஒரு வயசான மாஸ்டர் சொன்னாரு. யோகி கைய மடக்கி அவன் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டான். அந்த வயசான மாஸ்டர் சொன்னதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி இன்னும் சில பேர், கண்டிப்பா அவன் கையில இருக்கிறது தான் அந்த கத்திக்கும் மரியாதை. வீரா சொன்ன அந்த பவுடர் அன்னைக்கு பில்டிங் உள்ள இருந்த எங்க எல்லாரையும் காப்பாத்துச்சு. உண்மையாவே அவங்க அப்பா வீரான்னு கரெக்டா தான் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு ஆளுக்கு புகழ்ந்து அங்க இருந்து கிளம்பிட்டா. ராணா ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல, அமைதியா இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அவங்க இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. இங்க மேகாவும் காலாவும் யோகி பக்கத்துல தான் இருந்தாங்க. தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இருந்து போறீங்களா, எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு யோகி அவன் கோவம் எல்லாத்தையும் அவங்க மேல கொட்டினான். நீ ஏன் ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடி வந்த, ராணா மாஸ்டர் உன்னை பத்தி கேட்கும் போது சொல்லி சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொன்னா மேகா. ஓ, என்ன எல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோகி வாய கோணலா வச்சு சொல்ல, மேகா காலா 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இப்படி பேசுற, உனக்காக தானடா அவர் ஃபங்க்ஷன் நடத்தினாரு, உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, திடீர்னு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான் காலா. பைத்தியம் பிடிச்சிருக்கு, 2 பேரும் போங்க அப்படின்னு யோகி கத்த பயந்து போய் அவங்க ஓடிட்டாங்க. இதுக்கு தான் தலை படம் அடிச்சுக்கிட்ட, இதெல்லாம் வேணான்னு. என் பேச்சு நீ கேட்டியா அப்படின்னு பின்னால இருந்து ஒரு குரல். யாருன்னு நிமிர்ந்து பார்த்த காலா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கோவமா கேட்டான். எபிசோட் 58. யோகிக்கு நடந்த பாராட்டு விழால ராணா அவனுக்கு பரிசா அவன் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அவரோட கத்திய கொடுப்பாருன்னு நினைச்சான். ஆனா அதுக்கு பதிலா ராணா அவனுக்கு வேற ஒரு பொருளை கொடுக்க கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தான். அப்போதான் யோகியோட அப்பா அவன் முன்னாடி வந்து நின்னாரு. இதுக்குதான் இந்த மாதிரி நீ ஏமாந்து போவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதான் ஆர்ட் டான்ஸ் இதெல்லாம் வேண்டான்னு உன்னை ஆரம்பத்துல இருந்து தடுத்த. யோகிக்கு அவரை பார்த்து இன்னும் ஆத்திரம் ஜாஸ்தியாச்சு.
உங்களை யாருங்க வர சொன்னது? மரியாதையா கிளம்புங்க அப்படின்னு வேற பக்கம் நடக்க ஆரம்பிச்சான். நீ கத்துன உடனே போறதுக்கு நான் ஃப்ரெண்டு கிடையாது, உன் அப்பா. நீ கஷ்டப்பட்டா அது என்னாலையும் அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாது அப்படின்னு நிதானமா பேசினார். அம்மான்னு சொன்ன உடனே நடந்துட்டு இருந்த யோகி கால் அப்படியே நின்னுச்சு. அம்மா வந்தாங்களா அப்படின்னு கழுத்தை மட்டும் திருப்பி கேட்டான். ஆமா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது 2 பேரும் ஓரமா வந்து நின்னுட்டோம். உன்னை எல்லாரும் பாராட்டினதை நாங்களும் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த ராணாக்கு உன் மேல இஷ்டம் இல்லைன்னு கடைசியா தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாரு. அம்மா எங்க அப்படின்னு கரகரத்த குரல்ல கேட்டான் யோகி. ராணா பேச பேச நீ அழற மாதிரி அம்மாக்கு தோணுச்சு, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்பவே போயிட்டா. நானும் கூட வரேன்னு சொன்னதுக்கு நீங்க யோகி கூட இருங்கன்னு சொன்னா, அதான் உனக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். யோகி அந்த இடத்திலேயே மடங்கி அப்படியே உட்கார்ந்துட்டான். அவன் மனசுல அப்படி ஒரு வலி, ஏமாற்றம். அதுக்கு காரணம் ராணா கத்தி வாங்குறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்ல, ஃபங்க்ஷன் அப்போ சுகி மாஸ்டர் கிட்ட ராணா யோகி பத்தி பேசினதும் தான். அதை இப்ப அவங்க அப்பா கிட்ட சொன்னான். என்னதான் ஃபங்க்ஷன் ராணா மாஸ்டர் ஏற்பாடு பண்ணினாலும் யோகி வந்தவங்க எல்லாரையும் மரியாதையா கவனிச்சான். அப்போதான் ராணா அவர் ஊரை விட்டு கிளம்பும் போது கூடவே கூட்டிட்டு போற ஆளை பத்தி சுகி மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தது யோகி காதுல விழுந்துச்சு. சுகி, நான் என் கூட நம்ம அகாடமில இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன், அவன் கூட உனக்கு நல்லா தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு ராணா. சுகிக்கு அதெல்லாம் எங்க காதுல விழுந்துச்சு. ராணா கிளம்புறேன்னு சொன்னது அவரால் தாங்கிக்கவே முடியல. என்ன மாஸ்டர், வந்து 10 நாள் கூட முடியல, அதுக்குள்ள கிளம்பணுமா அப்படின்னு வருத்தமா கேட்க, போய்தான் ஆகணும் சுகி, நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு உன்னால கூடவா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சுகி சொல்ல, பரவாயில்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்னு சொன்னாரு. வேற யார் மாஸ்டர், உங்களுக்கு பிடிச்ச யோகி, அவனை தான் உங்க கூட கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு சுகி சிரிச்சாரு. இல்ல அப்படின்னு ராணா தலையாட்ட, எதிரில இருந்த சுகிக்கும் மறைஞ்சிருந்த யோகிக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. அடுத்த செகண்ட் யோகி கண் கலங்க அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த பக்கம் சுகி மாஸ்டர், நான் இத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, வேற யாரு அவனை விட தகுதியா இருக்காங்க அப்படின்னு கேட்டார். டக்குன்னு திரும்பி பார்த்த ராணா யோகி அங்க இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சுகி, நான் யோகியை தான் என் கூட கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா அவன் இவ்வளவு நேரம் நம்ம பேசினது நின்று கேட்டுட்டு இருந்தா, எல்லாரும் முன்னாடி அவனை கௌரவப்படுத்தி என் கூட கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்கேன். முன்னாடியே தெரிஞ்சா சர்ப்ரைஸே இருக்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. முன்பாதிய மட்டும் கேட்ட யோகி அதுக்கப்புறம் அவனுக்கு கத்திக்கு பதில் கிடைக்கல. எல்லாத்தையும் கணக்கு போட்டு ராணா அவனை ஒதுக்குறாருன்னு முடிவுக்கு வந்துட்டான். யோகி சொன்னதை கேட்ட அவன் அப்பா, இன்னும் எதுக்கு இங்க இருக்க, இப்ப என் கூட கிளம்பு, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவன் கைய பிடிச்சார். இல்லப்பா, மாஸ்டர் அப்படி யாரதான் அவர் கூட்டிட்டு போறாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒருவேளை அந்த வீராவா இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு கோவத்துல அவன் கண்ணு செவந்து போச்சு. வேண்டாம் யோகி, அந்த கோவம் உனக்கு நல்லதில்ல, நான் சொல்றத கேளு அப்படின்னு அவரு பேசிட்டு இருக்கும் போதே யோகி எழுந்து போயிட்டான். அடுத்த நாள் எல்லாரும் கிரவுண்ட்ல அசம்பிள் ஆகணும்னு சுகி மாஸ்டர் சொல்லி இருந்தாரு. அன்னைக்கு யாருக்கும் ட்ரைனிங் கிடையாது. வீரா எப்போதும் போல பாத்டப்ல மசாஜ் எடுத்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ரெடி ஆயிட்டு இருந்தான். திடீர்னு நெற்றிக்கண் இடத்துல ஏதோ மறைச்ச மாதிரி கண்ணாடியில தெரிஞ்சது. ஆனா கிட்ட போய் பார்த்தா சாதாரணமா தான் இருந்துச்சு. வீரா என்னவா இருக்கும்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தான். அப்பதான் பட்டு உள்ள வந்துச்சு. பட்டு, இங்க பாரேன், என்ன ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நெத்திய தொட்டு காட்டினா வீரா. சில விஷ ஜந்துக்களை நெற்றி கண்ணுக்கு பார்க்க பிடிக்காது, அதான் முன்னாடியே அந்த சைன் உனக்கு காட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. வீராக்கு ஏதோ ஆபத்துன்னு மட்டும் புரிஞ்சுது, ஆனா யாருக்குன்னு தான் அவனால கண்டுபிடிக்க முடியல. எப்படியும் பட்டு விதி மிதின்னு ரைமிங்ல பேசி சொல்லாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அகாடமிக்கு கிளம்பி வந்துட்டான். ராணா பின்னாடி அழகி, மேகா, வீரா 3 பேரும் நின்னுட்டு இருக்க முன்னாடி இருந்த பசங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. இங்க இருந்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என் கூட கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரைக்கும் சரியா அமைஞ்சது இல்ல. ஆனா இந்த தரம் ஒருத்தரை என் கூட கூட்டிட்டு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. யோகி முகத்துல எந்த சலனமும் இல்ல. சொல்ல போனா அவனுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அப்பா கூட கிளம்பி போயிருக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தான். மாஸ்டர், அவங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு பசங்க கீழே இருந்து கத்த ஆரம்பிச்சாங்க. சொல்றேன் அப்படின்னு ராணா கை காட்ட எல்லாரும் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. இன்னுமா பசங்களை இதே டயலாக் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க?
அப்படின்னு கூட்டத்துல ஒரு குரல். அமைதியா இருந்த இடத்துல அந்த குரல் மட்டும் ஓங்கி எல்லாருக்கும் கேட்டுச்சு. ராணா கண்ணை மூடி சுகி அப்படின்னு கத்துனாரு. பயந்து போன சுகி ஓடி வந்து மாஸ்டர் அப்படின்னு ராணா கைய பிடிச்சுக்க, பசங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷம் எல்லா ஸ்டேஜ் பசங்களும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. மாஸ்டர் யோகி வீரா அப்படின்னு அவர் தயங்கும் போதே அவங்களோட மேகா அழகி காலாம் அப்படின்னு ராணா சொல்லிட்டாரு. இப்ப எதிரில அந்த கத்துன ராணாவையே கலங்க வச்சது யாருன்னு பாப்போம். அவன் சஞ்சீவன். 6 அடி உயரத்துல பாகுபலி படத்துல வர்ற பிரபாஸ் மாதிரி இருப்பான். கூட்டம் அத்தனையும் கலைஞ்சு அந்த கிரவுண்ட்ல கம்பீரமா நின்னுட்டு இருந்த சஞ்சீவனை பார்க்க ராணாவுக்கு பிடிக்கல. இருந்தாலும் இவர் பேசாம அவன் கிளம்ப மாட்டான்னு வேண்டா வெறுப்பா நின்னுட்டு இருந்தாரு. என்ன மாஸ்டர், என்ன பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு ராணா பக்கத்துல வந்துட்டான் சஞ்சீவன். வீரா நெற்றிக்கண் மூலமா அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா அவனால முடியல. அப்பதான் காலையில பட்டு துஷ்ட சக்தின்னு இவனை தான் சொல்லி இருக்குன்னு வீராக்கு புரிஞ்சிச்சு. நெற்றிக்கண்ணே இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்ப இந்த சஞ்சீவன் வேஸ்ட் பீஸ் அப்படின்னு வீரா நினைச்சுக்கிட்டான். ஆனா அவன் வேஸ்ட் பீஸா இல்ல ராணாவையே கலங்க வைக்கிற பீஸான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ராணா முகத்துல தெரிஞ்ச வெறுப்பை பார்த்துட்டு மாஸ்டர் சில பேர் சஞ்சீவனை பிடிச்சு நிறுத்தினாங்க. அவன் எதிர்க்கல, அவங்கள தள்ளி போன்னு சொல்லல, கூலா நின்னுட்டு இருந்தான். என்ன மாமா, உங்க மாப்பிள்ளைக்கு இதான் நீங்க கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சஞ்சீவன் கேட்க, அந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையில சஞ்சீவனை பிடிச்சிருந்த மாஸ்டர்ஸ் கை தானா விலகுச்சு. அட பாருடா, மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா மேல தாளத்தோட வந்திருப்பனே அப்படின்னு சஞ்சீவன் இன்னும் கேலியா பேசினா. இதுவரைக்கும் ராணா குடும்பத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏன் சுகி அவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவரும் சஞ்சீவனை இப்பதான் முதல் தடவை பாக்குறாரு. வீரா அண்ட் டீமுக்கு ராணாவோட சைலன்ஸ் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பறவை முன்னாடி பெரிய உருவம் எடுத்து சண்டை போட்ட ராணாவா இவ்வளவு கேலியா பேசுற சஞ்சீவன் முன்னாடி அமைதியா இருக்காரு அப்படின்னு சந்தேகமா பார்த்தாங்க. ஆனா யாருக்கும் கேள்வி கேட்க தைரியம் இல்ல. அதனால நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தாங்க. எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பேசிட்டு இருக்கலாம். நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.